சுரேஷ. ஆ ஆ வா ரமேஷ், கவனிக்கலடா. நான் சோகமாக இருக்கிறா. வாழ்க்கையில் நல்லது பண்ணா காலமே இல்லைடா. அச்சச்சா, நாப்பா வரக்கியா பேசுகிறா? நாச்சா? அப்பா அம்மா மெடிக்கல் செக்கப் போனாங்க. டாக்டர் காலையிலையும் சாயங்காலமும் அவங்கள வாக்கிங் போக சொல்லியிருந்தார். அவங்க காலையிலையும் சாயங்காலமும் நடந்தே வாக்கிங் போவாங்க. வாக்கிங் போயிட்டு வரும்போது வேர்த்து டயர்டாகி பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதனால தான் ஒரு கார் வாங்கி கொடுத்து இனிமேல் காரில் வாக்கிங் போங்கன்னு சொன்னேன். ஆனால் டாக்டராக இருக்க எங்கள் சித்தப்பா என்னை கூப்பிட்டு அந்த திட்டுறாரு. பின்ன திட்டாமல் தூக்கி வச்சு கொஞ்சுவாங்களா? ஏயா, அப்பா அம்மாவுக்கு வயசாகிடுச்சின்னு கார் வாங்கி கொடுக்குற வாக்கிங் போகிறதுக்கு கூட ஒரு டிரைவர் பொண்ணுன்னு தெரியாதா? வயசான காலத்தில் அவங்க எப்படி கார் ஓட்டிங்கன்னா வாக்கிங் போவாங்களா? ஓ, இதை நான் யோசிக்கவே இல்லையே. ரெண்டாவது, உங்கள் சித்தப்பாவுக்கு ஒரு பொறாமையாக கூட இருக்கும். அவங்க பசங்க அவருக்கு வாக்கிங் போகிறதுக்கு கார் வாங்கி தராமா நீ வாங்கி கொடுத்துற பற்றியா, அதுக்காக கூட இருக்கும். ஓ ஓஹோ, அதான் விஷயமோ. ம், என்னாச்சு தம்பி, வீல் கண்டுச்சா? ஏங்க குர்ரா, அண்ணாங்கிட்ட விட்றா. ஏன்பா தம்பி, கார் வாங்குறது முக்கியம் இல்லைப்பா, அதை அடிக்கடி சர்வீஸ் கொடுக்கணும், அப்போ தான் கார் நல்லாயிருக்கும். ஏதா இந்த ரோடாக இருக்கவும் போட்டு கொடுத்துறான் வீல் கண்டதை. இதே பைபாஸில் போகும்போது வீடு கண்டா என்ன பண்ணுவேன்? ம், இந்தா பார்த்துப்பா. தம்பி எங்கே போகிற? கார்ல வாக்கிங் போறேனா? ஏன்னு முக்கில் இறக்கி விட்டுறேன். நான்